மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பொருளாதார நிபுணர் முனைவர் திரு பிரபாகர் அவர்கள் வருகின்றிருக்காங்க. அவங்கள வரவிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. சார், மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தில் ஒரு புதிய மசோதா மாற்றத்தை கொண்டு வந்து பெயரே மாற்றிருக்காங்க. உள்ள நிறைய விஷயங்களையும் மாற்றிருக்காங்க. 100 நாள் 125 நாள் 125 நாட்களாக மாற்றிருக்காங்க. இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாநில அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே ரெண்டு 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 ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்குக்காங்க. ரெண்டு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஒன்று, ரூரலில் டிஸ்ட்ரெஸ் வேஜஸ், ஓகே, மிக கம்மியான வேஜஸுக்கு, ஏன்னா வேலை இல்லாததுனால இந்த திட்டம் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கான நோக்கம் அது மிக கம்மியான வேஜஸுக்கு போகிறதுனால ஒரு மினிமம் வேஜ் கொடுத்தோம்னா எல்லாரும் அதே வேஜ் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 336 ரூபாய், இந்த 336 ரூபாய் வேஜ் இருக்கிறதுனால எல்லாரும் அட்லீஸ்ட் அந்த வேஜாவது டிமாண்ட் பண்ணுவாங்க. இது வேஜ் ரூரல் டிஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. நம்பர் 2, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. வாட்டர், இது ரோட் போடுறது, இந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நம்பர் 2. நம்பர் 3, இதனால் என்ன ஆகுது, அப்ராக்சிமேட்டாக 100 நாள் வேலை ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, சில்ட்ரன் யார் இருந்தாலும் எல்லாருமே சேர்த்து 100 பேருக்கு வேலை. இது இந்த ட்ராட்ஸ், வறட்சிகள், இது எல்லாமே ஒரு சைக்கிளோட வருது, சைக்கிளிங்காக வருது. அப்படின்னா என்ன, இப்போ இந்த தடவை ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒரு ஒரு வருஷத்தில் அது இதுவாக மாறிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா, இது செழிப்பாக இருக்கிறது வறட்சியாக மாறிடுறது, வறட்சியாக இருக்கிறது செழிப்பாக மாறலாம். இதனால இது ஒரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கிடையாது. ஒரு வருஷத்தில் நிறைய பேருக்கு என்டையர் ஸ்டேட்டில் ட்ராட் வந்ததுன்னா என்டையர் ஸ்டேட்டையும் இந்த பழைய ஸ்கீமில் ட்ராட்டில் நம்ம கொண்டு வரலாம் தியரிட்டிக்கலாக. இப்போ அது கிடையாது. என்ன மாற்றம் வந்திருக்கு? இது மேஜர் மாற்றம் என்னன்னா, இப்போ ஒரு பட்ஜெட் கொடுத்துட்றாங்க, எந்தெந்த இடத்துல வறட்சி வரும்னு சொல்லி அவங்களே மத்திய அரசு தான் அறிவிப்பாங்க. மத்திய அரசு அறிவிப்பாங்க. அறிவிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வருஷம் 80,000 கோடி கொடுத்ததில் 62,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 மாதம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டில் நீங்கள் 125 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேஜர் மாற்றம். இது டிமாண்ட் சைடில் இருந்தது. டிமாண்ட்னா எங்களுக்கு வறட்சி அதிகமாக இருக்குது, எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது. இன்னொன்று உங்களுக்கு வறட்சி இருந்தாலும் வறட்சி இல்லாவிட்டாலும் செழிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சப்ளை சைடில். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அடுத்தது இதுக்கு முன்னால் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு, ஆனால் இப்போ 60% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. ஒருவேளை வறட்சி நிலைமை அதிகமாக இருந்தால் அது ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலேருந்து தான் பணம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ முக்கிய பிரச்சனையாகவே இருக்குது. இது முக்கிய பிரச்சனை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம இந்த நம்மளுடைய டேக்ஸஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் குறைச்சாங்க. ஆனால் அதில் 61% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேலே விழுந்து 29% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தது. அப்போனா இப்போ டேக்ஸ் குறைச்சதுனால யாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னா எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும், எஸ்பெஷலி தமிழ்நாடு போன்ற மிக வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்துக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அடுத்தது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லணும். ஆனால் இது எப்படி பண்ணுறாங்கன்னா, வேறு விதத்தில் நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதனால் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய
அதனால் வரக்கூடிய பட்ஜெட் வந்து 2000 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரல. ம் ம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ம் ஏற்கனவே இருக்குது, இப்போ மேலேயும் அதிகமாக. மேலேயும் அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய நம்ம கொடுக்குற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து விமன் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ம் அதனால் வரக்கூடிய வளர்ச்சி எவ்வளோன்னா, ம் லேட்டஸ்ட்டாக நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்த இதில் 1800% பெனிஃபிட் வரும் வித்தின் 3 இயர்ஸ். ம் 100 ரூபாய் இப்போ செலவழிச்சிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு 1800 ரூபாய் நமக்கு வரும். வரும். ம் எப்படி வரும்னா, நிறைய விமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறதுனால ம் இனி வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நினைக்காதவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ம் ப்ளஸ் மினிமம் 1000 ருபீஸ் கையில் இருக்குது. ப்ளஸ்ஸு என்னென்னா, இனி வரைக்கும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய தூரமாக இருக்கிற இடத்துல நான் எப்படி போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போ ஈஸியாக போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இப்போ வந்து நிறைய நம்ம இதை விரிவாக்க முடியாது. ம் ம் அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் அவங்களுடைய ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் மக்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் குறிப்பிட்ட இடத்துல மத்திய அரசு தான் நிர்ணயிக்குன்றாங்க, நாங்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு குறையும் இல்லையா? மத்திய அரசு தான் சொல்லும் அப்படின்னா, மத்திய அரசுக்கு எல்லாத்த பற்றியும் சொல்ல தெரிகிற அளவுக்கு இல்லையே. இப்போது வறட்சின்றது முன்னாலேயே சொல்லி வராது. ம் இப்போ ஒரு பெரிய மழை வந்ததுன்னு வச்சுங்க, சடனாக எல்லாமே போயிடுச்சு. அப்போ வந்து வறட்சி வரும், இல்லைன்னா பெரும் துயரம் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாலேயே சொல்ல முடியாது. ம் ம் அது ஒரு இது. ம் அது மட்டுமே இல்லாமல் இப்போ எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுங்க, ம். அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பணம் கொடுக்கணும்னா, கவர்மெண்ட்டில் வந்து ம் அவங்கள வந்து ரிசைலன்ஸ் இப்போ டோட்டலாக இப்போ எனக்கு வந்து ஒரு வீடு லேண்டு இருக்குது, ம் அதில் 10 லட்சம் போயிடுச்சு, ம் 10 லட்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ம் ஆனால் எவ்வளோ கேட்கலான்னா, எனக்கு ரிசைலன்ஸ் திருப்பி நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட்னால கொடுக்க முடியும். ம் இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த இன்சூரன்ஸ், ஃபார்ம் இன்சூரன்ஸ், இதில் எல்லாமே இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த வேஜஸ்ன்றது வந்து இந்த லோயர் பேண்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு, ம் இவங்கனால வந்து நிறைய ஒரு வருஷமும் நம்ம வந்து 2008 1 லட்சம் கோடி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த பணத்தில். இன்னொரு விஷயம், இந்த 1 லட்சம் கோடி அப்படிங்கிறப்போ அவங்க இந்த மாற்றம் ஏன் முக்கியமாக கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த திட்டத்தை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நிறைய ஊழல் நடந்திருக்கு நிறைய வகையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், குஜராத் மாநிலத்தில் 2025 லேட்டஸ்ட்டாக ஒரு மினிஸ்டர் வந்து 71 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மை என்று கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் 2017 2022 வரைக்கும் 350 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை பார்த்து திருப்பி ரிகவர் பண்ணுறது ரொம்ப சொல்பமான ரிகவரி தான் நடந்திருக்கு. 35% என்னமோ தான் ரிகவரி நடந்திருக்கு. இதில் எல்லாம் பார்க்கும்போது ஊழல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்கீம்ஸை வந்து நிறுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கீமில் 14% நடந்திருக்கு ஊழல். 14%னா 1 லட்சம் கோடியில் 14% போயிடுச்சுன்னா பார்த்துக்குங்க, 14,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது முன்னாலேயே பண்ணியிருந்துருக்கணும். இப்போ வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணாவிட்டாலும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை எல்லாரும் உணர்ந்து இருக்கணும். ஆனால் இது ஒரு மணி மேக்கிங்காக பார்க்கறதுனால இதனுடைய பயன் வந்து மக்களுக்கு போய் சேர்றதில்லை. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பயோமெட்ரிக்கோ எதுவோ வைக்க முடியாது.
அவங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு போனாங்கன்னா எத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்றது வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். இந்த மானிட்டரிங் மெக்கானிசமே ரொம்ப போராக இருக்குது. இந்த ஒர்க்கு நடக்குதா, இந்த ஒர்க்கு நடக்கிறதுனால பயன்படணும். ஒன்று வேஜஸை மினிமம் வேஜஸாக கொண்டு வரணும். நம்பர் 2 வந்து இந்த ஒர்க்கு நடக்குதா இல்லையான்றது கூட பார்த்துக்கணும். இது ஒரு ஃப்ரீ மணியாக நினைக்கக்கூடாது மக்கள். இப்போ வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரீ மணி நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃப்ரீ மணி கிடையாது. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு 43,000 வர்றது வந்து ரொம்ப பெரிய மணி. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் சராசரியாக 1.7 ஏக்கர்ஸ் தான் இருக்கு இப்போ. மிக மிக ஏன்னா நிறைய நாள் அப்படியே தாத்தாலேருந்து வந்து மிக கம்மியான லேண்டு. ஒருத்தர் தலைமையிலையும் 60,000 ரூபாய் தலா 60,000 ரூபாய் கடன் இருக்கு. அதனால இந்த 40,000 ரூபாய் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டோட்டலாக மாறிடாது, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்கிற முக்கிய குற்றச்சாட்டு வந்து இதை சொல்லலை. அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பேர் இன்னொன்று வந்து மத்திய அரசு கம்மியாக வந்து ஒதுக்குறாங்க 60%, மாநில அரசு 40%. இப்போ ஏற்கனவே நிதிச்சுமை இருக்குது. தமிழ்நாடு போன்ற குறிப்பாக தமிழ்நாடு மாநிலம் ஏற்கனவே நிதிச்சுமை இருக்குது. அதை தான் முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒன்று வந்து பேர் மாற்றுறாங்க, அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து மேலும் வந்து நிதிச்சுமை ஏற்படுத்ததாக சொல்கிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. இப்போ வந்து நம்ம 28% வரைக்கும் நம்ம டெஃபிஷிட் பட்ஜெட்டிங் பண்ணலாம் தமிழ்நாட்டில். டெஃபிஷிட்னா நம்ம வரவு செலவு பார்க்கும்போது செலவு வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ இதையும் சேர்த்து 28% தாண்டிடும். ஆனால் 28% தாண்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பீகார் எல்லாமே 36%, பஞ்சாப் 46%, 15 ஸ்டேட்ஸு இந்தியாவில் டெஃபிஷிட்டில் தான் மோர் டெஃபிஷிட்டில் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 26% தான் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. எதன் அடிப்படையில் இந்த நிதி வந்து பகிர்ந்தளிக்கிறத முடிவு பண்ணுறாங்க? ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் வந்து 90% மத்திய அரசு கொடுக்குறதாகவும் 10% மாநில அரசு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இது இப்படி இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தாங்க. ஏன்னா இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஸ்டேட்ஸில் எல்லாமே வருமானமே ரொம்ப கம்மி. வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் 100%. யூனியன் டெரிட்டரிஸில் 100%. அவங்க நிறைய யூனியன் டெரிட்டரிஸில் ரேஷன் கடை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ரைஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து யூனியன் டெரிட்டரிஸில் 100% கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா அவங்களுக்கே பட்ஜெட் கிடையாது. ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய இடத்துல யூனியன் டெரிட்டரிஸு இப்போது அண்டமான் நிக்கோபாரில் இட் இஸ் ரன் பை ஏ கமிஷனர். அவங்களுக்கு வருமானம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அது 100% கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதா இருந்தது. இதுக்கு முன்னால் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ என்னாச்சு, இப்போ 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்பர் 2 இந்த 40% ப்ளஸ்ஸு இதுக்கு வேண்டிய கருவிகள் இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போவே நிதி பற்றாக்குறையில் எப்படி தான் இதை எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள போகிறாங்க, இது நாம் பார்த்துக்கு தான் தெரியும். நிச்சயமா சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கங்க ஐயா. தேங்க்யூ. நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.